எல்லார் நலனையும் நாடணும். அப்ப ஒரு வேலைக்காரனுடைய நலனை எப்படி நாடுவது என்று கேட்டால் அதுக்கு ஒரு அற்புதமான சம்பவம் சஹீஹுல் புகாரில பல இடத்துல வருது. 30வது ஹதீஸ்ல முதல் வால்யூம்ல கூட இதை நீங்க பார்க்கலாம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் பெரிய சஹாபி, அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர் ஒரு ஆள். இவர் ஒரு ஆள் ஒரு ஊழியரோட போய்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன மாதிரியான ஆடை அணிஞ்சிருக்கிறாரோ அதே மாதிரியான ஆடையே அவர் அணிஞ்சிருக்காரு. ஊழியர் தான், ஊழியர் யாருக்கும் தெரியாது. அபூதரோட அவருடைய ஊழியரும் போறாரு. இவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அவருக்கு அதையே போட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப மஹரூர்ங்கிறவர் சொல்றாரு, அவர் கேட்கிறாரு அபூதர் ஏன் இப்படி போட்டு இருக்கீங்க, நீங்க போட்டு அதையே இந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன விஷயம், நீங்க போட்டுக்கிற அதே ட்ரெஸ் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அபூதர் சொல்றாங்க, நான் என்கிட்ட ஒரு ஆள் வேலை செஞ்சார், வேலைக்கு இருந்தாரு, அவரை நான் திட்டிவிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது இந்த பையன் இல்ல, வேற ஒரு ஆள் என்னிடத்துல வேலை செய்தாரு, வேலைக்கு இருந்தாரு. அந்த வேலைக்காரரை நான் திட்டேன். திட்டும் போது என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா, ஃபஅய்யர்துஹு பி உம்மிஹி, அவங்க அம்மாவை சொல்லி திட்டுவிட்டேன். அப்படிதான் நம்மள திட்டிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு அது கைவந்த கலையாவில் இருக்குது. ஒருத்தர் தப்பு செஞ்சா அவனை திட்டுறது இல்ல, அவன் ஆத்தா அம்மாவெல்லாம் இழுத்து திட்ட வழக்கம் இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி என்ன செய்யறது, அது மாதிரி ஒரு திட்டிவிட்டாரு, நம்ம சொல்லிவிட்டாரு. சொன்ன உடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு. இவர் திட்டிட்டு இருக்கிறத தற்செயலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுறாங்க. கேட்ட உடனே கால அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நோக்கி சொன்னார்கள், அபூதர் சொல்றாரு, என்னை நோக்கி சொன்னார்கள், யா அபூதர் ஐயர்தஹு பி உம்மிஹி, அம்மாவை சொல்லி திட்டிவிட்டியா நீ என்று கேட்கிறாங்க. சொல்லிவிட்டு, இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, இன்னமும் ஜாஹிலியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறீங்க, அறியாமை காலம் இன்னும் ஒன்று இருக்கு. இஸ்லாத்துக்கு முந்தைய என்ன பண்ணி பரவாயில்லை, அதெல்லாம் வேணான்னு வந்தாச்சு, மறுபடியும் இன்னும் ஏன் அவங்ககிட்ட அறியாமை கால பழக்கம் இருக்குது என்று அதை அறியாமை காலத்தில் கொண்டு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு நேர் எதிரானது ஜாஹிலியா. நீ இதுக்கு முந்தைய செஞ்சா இஸ்லாத்துல இல்ல, இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த ஜாஹிலியா பழக்கம் உனக்கு எதுக்கு என்று கேட்கிறார்கள். கேட்டுப்பட்டு சொல்றாங்க, இஹ்வானுக்கும் ஹவுலுக்கும் ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், இவர்கள் உங்களுடைய பணியாளர்களா இருக்கிறார்களே, இவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ் உங்களுடைய கைக்கு கீழே அவர்களை வைத்திருக்கிறான். ஏதோ உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி உங்களை ஆக்கிவிட்டான், உங்களை மேலையும் உங்களை கீழையும் அல்ல ஆக்கிட்டான். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். மன்கான அகூஹு தஹ்த யதிஹி, இது மாதிரி தன் சகோதரன் தன் கீழே யாராவது வேலைக்கு வைத்திருந்தார்களே ஆனால், ஃபல் யுத்இமுஹு மிம்மா யஅகுலு, அவர் உண்பதையே அவருக்கு உண்ண கொடுக்கணும். ஒல் யுல்பிசுஹு மிம்மா யல்பஸ், இவர் எதை அணிகிறாரோ அதை அவருக்கு அணிய கொடுக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, வேலைக்காரர்களுக்கு சிறப்பு சாப்பாடு போடக்கூடாது. வீட்டுல வேலை ஒரு பொம்பளை வேலை செய்யுதுன்னா நீங்க என்ன சாப்பிடுறோ அதுக்கு அந்த பொம்பளை கொடுக்கணும். ஒரு பையன் வேலை செய்யறான்னு சொன்னா நீங்க சாப்பிடுற அங்க கொடுக்கணும். ஒரு கடையில எல்லாருமா சேர்ந்து முதலாளி எல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடிய கடையா இருந்தால், முதலாளி வீட்டுக்கு போய் சாப்பிட்டாருன்னா அது ஒரு விஷயம். ஒரு நிறுவனத்துல முதலாளி அங்கதான் உட்காந்து சாப்பிடுவாருன்னு சொன்னா அதுதான் அவருக்கு கொடுக்கணும். அவர் என்ன சாப்பிடுறாரோ அதான் கொடுக்கணும். அப்ப மிம்மா யஅகுலு, அவர் உண்பதையே அவருக்கு உண்ண கொடுக்கணும். ஒல் யுல்பிசுஹு மிம்மா யல்பசு, அவர் அணிகிற மாதிரியான சட்டை அவனுக்கு எடுத்து கொடுக்கணும். இதனாலதான் நான் போட்டிருக்கேங்கிறார். நான் சும்மா ஒண்ணு போடலையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஒரு சட்டை எடுத்து அதே மாதிரி அவனுக்கு ஒண்ணு எடுத்துருவேன். ஒரு முதலாளி உண்டா அப்படி, ஒரு முதலாளி தமிழ்நாட்டுல இந்தியாவில் பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிற நலத்தில் எல்லாம் உள்ள நம்ம கீழே உள்ளவர்களுக்கெல்லாம் நலன் நாடணும். இதெல்லாம் எங்கே கொண்டு போயிடும். இதை நாடும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த அபூதர் சொன்னாங்க, அப்படி நாடணும். இதுல எனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீர்களே ஆனால் அது ஒரு பெரிய ஒரு தர்ஜா உண்டாக்கி தந்துரும். அது போக ஒலா துகல்லி போகும் மா எகலி போகும், வேலைக்கு வச்சுட்டு அவனை சாவடிச்சு கசக்கி புளிகிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம ஒரு மனுஷன் நமக்கு சில செய்யவே முடியாது. அந்த மாதிரியான காரியத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கிறது. வேலைக்கு இருக்கிறான்னு சொன்னா நம்ம 8 மணி நேரத்துக்கு மேல ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கிறோம். 10 மணி நேரத்துக்கு மேல முடியாது. அவனை நைட்டு போட்டு அவனை கசக்கி புழிஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆக்கி பைத்தியம் முடிக்கிறாரு, அவன் ரெஸ்ட் இல்லாம ஆக்கி விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ற காட்சிகள் எல்லாம் பல நிறுவனங்கள்ல நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர்களுக்கு சிரமம் தருகிற கஷ்டத்தை கொடுத்து விடாதீர்கள், அவர்களை மிகிக்கக்கூடிய சிரமத்தை அவர்கள் மீது சுமத்தி விடாதீர்கள். அது மாதிரி கடின வேலை செய்வதாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உதவி செய்யுங்கள், துணை செய்யுங்கள். முதலாளியும் சேர்ந்துகிட்டு அடுக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, அது அவனுக்கு கஷ்டமா தெரியாது. இதங்க பாதிக்கப்படும் அவனுக்கு.
நம்ம சேர்ந்துக்கிட்டு செஞ்சோம் வைங்க, முதலாளியும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம 2 எடுத்து வச்சு அதுக்கு மிஞ்சிக்கிட்டு செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தராங்க. சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியாக வெல்வதற்கு சொல்றாங்க. நீங்க அப்படி கஷ்டமான வேலை சமயத்தில் இருக்கும், ஒரு நிறுவனம்னா லேசாவே இருக்கும் சொல்ல இயலாது. அந்த மாதிரி நேரத்தில் முதலாளி இறங்கிருந்த கீழே, முதலாளி இறங்கி கீழே இறங்கி ஹோலாவில் இறங்கி அவரும் சேர்ந்துக்கிட்டு பணியாற்றினார்னு வைங்க. 2 கிளாஸ் அப்படி எடுத்து ஹோட்டல் வச்சிருக்கீங்க, 2 டம்ளர்கள் கழுவ ஆரம்பிச்சா அவளா சொல்ல தேவையில்லை, அவனா ஒரு வந்து செய்வான், விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவான். மன ரீதியாக ஒரு அவன் நலன் நாடுறது ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எல்லா வகையிலும் எவனும் ஒரு முஸ்லிமால் இன்னொரு முஸ்லிம் சங்கடப்படக்கூடாது. முதலாளினால கூட அவனுடைய தொழிலாளி சங்கடப்படக்கூடாது, தொழிலாளினால கூட முதலாளி சங்கடப்படக்கூடாது. இதையெல்லாம் கவனித்து சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 30வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம். இதுவும் பிறர் நலம் நாடுறது என்ற அம்சத்தில் வரக்கூடியது. அது போக பிறர் நலனில் அன்பு செலுத்துறது, அன்பு செல்ல ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த எள்ளும் கொள்ளும் வெட்டிக்கிற மாதிரி குடும்பத்தை கொண்டாட்டிட்டே அப்படி, பிள்ளைகள்கிட்டையும் அப்படி, வீட்டில் உள்ள நண்பர்கள்ட்டையும் அப்படி, பள்ளிக்கூடத்தையும் அப்படி, படிச்சு கொடுக்கிற வாத்தியார்த்தையும் அப்படி, மாணவர்த்தையும் அப்படி, இந்த மாதிரியாக உள்ள ஆட்களை எல்லாம் உலகத்தில் பார்க்கணும். இவர்கள் வந்து நலம் நாடுகிறவர்கள் இல்ல, ஈமானுடைய கிளை இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஈமானுடைய இந்த கிளை இருந்துச்சுன்னு சொன்னா முஸ்லீம் சொன்னா அன்பு செலுத்தவனா தான் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹ் மல்லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்களுக்கு அன்பு செலுத்தாதவனுக்கு அல்லாஹ் அன்பு செலுத்த மாட்டான். மனிதனுக்கு நீ அன்பு செலுத்தலன்னா உனக்கு கீழே இருக்கான்னு மட்டப்படுத்தி அன்பு செலுத்த மாட்டேங்கிற, நீ அல்லாஹ்வோட அத்த கோடி மடங்கு கீழே கிடக்குறிய, உனக்கு ஏன் செலுத்தணும்? உனக்கு கீழே இருக்கிறவன என்னமோ மட்டமா புழு பூச்சிமா நினைச்சுக்கிட்டு நீ அன்பு செலுத்த தவறுன்னு சொன்னா அல்லாஹ்வோட கம்பேர் பண்ணா நீ அதை விட கீழே கிடக்குற, உனக்கு ஏன் செலுத்தணும்? நீ உனக்கு கீழே உள்ளவன நீ செஞ்சேன்னா அல்லாஹ் வந்து தன்னுடைய உயர்வை பார்க்க மாட்டான், அன்புக்கு இறங்கி விளையாடுவான். நீ வந்து திமுறா பிடிச்சிட்டு இவனுக்கு என்ன நான் அன்பு செலுத்துறது என்று நடந்தால் அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான். அன்புங்கிறது வந்து பிறர் நலன்ல எல்லாத்துலயும் அன்பு இருக்கணும். ஒரு வேலையை சொல்லும் போது கூட அதுக்கு 2 மெத்தட் இருக்கு, உத்தரவாகவும் சொல்லலாம், அன்பாவும் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே அந்த மாதிரி அன்பு செலுத்துவதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும்னு புகாரில 7376 இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அன்பு செலுத்துவது என்பது பொது உடைமையானது, எல்லாத்துக்கும் உள்ளது. 6011வது ஹதீஸில் இருக்குது, மூமின்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலே ஒரு உடலை போல் திகழ வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒரு உடலை போல திகழ வேண்டும். இதஸ்தகா உல்வன் ததாலஹு சாயிரு ஜஸதிஹி, ஒரு உறுப்புக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்காக எல்லா உறுப்புகளும் உழைக்கின்றன, அந்த கஷ்டத்தை தீர்ப்பதில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. அந்த மாதிரி மூமின்கள் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுல ரொம்ப அன்பு பார்த்தோம் சிரிச்சோம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு பார்த்து சிரிக்கிறிய, அதுக்கும் அல்லாஹ் கூலி தருவான். பெருசா அன்பு அள்ளி கொடுக்கறதால அன்பு பாக்குறாரு, அது சொல்ற உதவியும் செஞ்சுட்டு இந்த சிடு செய்யறான்னு வைங்க, அதை வந்து அவனை திருப்தியே படுத்தாது. ஒரு ஆள் கேட்கிற 50 காசு கேட்கிறாரு, கொடுக்கத்தான் செய்யற, ஒரு சிரிச்சு கொடுக்க வேண்டியானத 50 கேட்கிறாருல, 50 காசு கொடுக்குற, கையில இருந்து போச்சு, காசே கொடுக்க தயாராகிட்ட, ஒரு புன்னகை கொடுக்கறதுக்கு என்ன வரப்போகுது உனக்கு? அப்ப அந்த கொடுக்குமா என்ன செய்யறது? அன்பு காட்டுறது என்னமோ ஒரு விருப்பு மாதிரி இது கூட. அது அழகா அன்பு செலுத்தி என்ன செய்யணும், மலர்ந்த முகத்தோடு உன் சகோதரனை சந்திப்பதா இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் இடத்துல என்ன இருக்கு, கூலி இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் மேல கூட அன்பு செலுத்த மாட்டாங்க. இந்த ஜாஹிலியா காலத்துல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முந்தின காலத்துல குழந்தைகள் இருக்காங்க, பெத்த பிள்ளைங்க, அதை கூட தூக்கி குழந்தைய கொஞ்சுறதா, குழந்தைய கொஞ்சுவாங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹி பண்படுத்தி இருக்கிறாங்க. லேசுப்பட்ட சமுதாயம் இல்ல. நம்ம எல்லாம் வந்து எத்தனை மடங்கு பரவாயில்லாம இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தின சமுதாயம் இருக்கிற பாருங்க. ஒரு சம்பவத்தை, ஒரு நாள் அக்ரா இப்னு ஆபிஸ்ங்கிற ஒரு சஹாபி, தமீமி கபீலாவை சேர்ந்தவர், அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைய ஒரு முத்தமிடுறதை பார்த்துட்டு, என்னங்க இது குழந்தைய முத்தம் போடுறீங்க, நான் 10 புள்ள இருக்கு, நான் ஒரு நாள் முத்தம் போட்டது இல்லையே, 10 குழந்தை எனக்கு இருக்குது, ஒரு குழந்தையும் ஒரு நாள் நான் முத்தமிட்டது இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்றாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், நீ அன்பு செலுத்தல அன்பு செலுத்தப்பட மாட்டாய், நீ குழந்தைய கூட முத்தமிடலங்கிற என்னப்பான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப குழந்தைய கூட முத்தமிடாத ஒரு காட்டுத்தனமான போக்குள்ள ஒரு சமுதாயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அந்த பிறர் மீது அன்பு செலுத்துதல் கூட பிறர் நலனை நாடுவதில் ஈமான் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். இதுக்கெல்லாம் எல்லாம் நன்மை தருவான், இதுக்கெல்லாம் ஆக்கிரத்துல கூலி கிடைக்கும் அப்படின்னா சிரிச்சிருவோம்ல, அன்பு காட்டிடுவோம்ல, அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து
ஒரு பொதுவான நலம் நாடுவது ஒரு பொதுவான அளவுகள் சொல்றாங்க. நலம் நாடு எது நலனு என்று கேட்டால், உனக்கு எதை நீ விரும்புவாயோ அதைத்தான் அடுத்தவனுக்கு விரும்பணும். உனக்கு நீ எதை விரும்புவாயோ அதை இன்னொருத்தனுக்கு விரும்பாத வரை ஒருவன் மூமினாக ஆக முடியாது. லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எதை விரும்புவானோ அதை அடுத்தவனுக்கு விரும்பாத வரை என்ன